திருச்சிற்றம்பலம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எல்லாம் வல்ல தண்டமிழ் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் குருவருளையும் சிந்தித்து பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகலகலாவள்ளி மாலை என்று சொல்கின்ற நூலிலே குமரகுருபரர் தூக்கும் பணுவல் துறைதோய்ந்த கல்வியும் சொல் சுவைதோய் வாக்கும் பெருக பணித்தருள்வாய் என்றும் பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் யான் என்னும் பொழுது எழுது எய்த நல்கா என்று போற்றுவார். ஆகவே இந்த இறைவனுடைய திருவருளால் மாணவர்கள் பொதுத் தேர்விலே நல்ல மதிப்பெண் வாங்க நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, உங்களுடைய முன்னேற்றத்திற்காக கடுமையாக உங்களுக்கான பயிற்சிகளை கொடுத்த ஆசிரியர்களையும் அவர்களையெல்லாம் நல்வழிப்படுத்துகின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் நிர்வாகத்தையும், அதுபோல உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய பெற்றோர்கள், தங்களை காட்டிலும் தங்களுடைய பிள்ளைகள் இன்னும் நன்கு படித்து நல் உயர்கல்வி பெற்று நல்ல தொழில் அமைத்து கொள்ள வேண்டும், நல்ல வேலை வாய்ப்புகளை பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக உங்களுக்காக உழைத்து கொண்டிருப்பவர்கள் பெற்றோர்கள். அவர்களை நீங்கள் எந்த நேரத்திலும் மறவாமல் அவர்களை வணங்க வேண்டும், போற்ற வேண்டும். அவர்கள் காட்டுகின்ற நல்வழியிலே அறவழியிலே செல்ல வேண்டும். ஆகவே மாணவ சமுதாயமாகி நீங்கள் இப்பொழுது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகின்றீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்காக, உயர்கல்விக்காக 11ஆம் வகுப்பு அல்லது தொழிற்கல்விகளை எல்லாம் பயில்வதற்கு அடித்தளமாக இருப்பது இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. ஆகவே நீங்கள் இந்த தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணம் முழுவதும் கல்வியை பற்றியதாக இன்னும் முன்னேற வேண்டும், இன்னும் படித்து நல் மதிப்பெண் பெற வேண்டும் என்ற சிந்தனை தான் இருக்க வேண்டும். உங்களை மடைமாற்றுவதற்கு எத்தனையோ செயல்கள் இந்த இடத்திலே இருந்து கொண்டே இருக்கும். இன்று பொது வாழ்விலே நம்மையெல்லாம் வழி மாற்றுகின்ற ஒரு பொருள் என்றால் அது அலைபேசி என்று சொல்லப்படுகின்ற செல். அந்த செல்லானது நமக்கு பயனுடையதாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையை திசை மாற்றுகின்ற ஒரு கருவியாகவே நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த நேரத்திலே உங்களுக்கு சிந்தனை கல்வியை பற்றிய சிந்தனையாக இருக்க வேண்டும். படிப்பு என்கின்ற ஒரே தாரக மந்திரமாக இருப்பது தான் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். ஆகவே நீங்கள் படிக்க வேண்டும், படிக்க வேண்டும், படித்து கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு மற்றொரு மடைமாற்றாக இருப்பது தொலைக்காட்சி. இப்பொழுது விளையாட்டானது மிக வேகமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக, பொருள் தேடுவதற்காக, அவங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் விளம்பரத்திற்காக தங்களை ஆட்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் சினிமாவும் உங்களை பாதிக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பொழுதுபோக்காகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒழிய அது உங்களுடைய கல்வியை எந்த விதத்திலும் பாதிப்பதாக இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து உங்களுடைய எண்ணம் முழுவதும் பொதுத் தேர்வை பற்றிய சிந்தனையாக இருக்க வேண்டும். நன்கு உங்களுடைய ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்ததை மீண்டும் மீண்டும் படித்து நல்ல முறையிலே தேர்வு எழுத வேண்டும், அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும், உயர்கல்விக்கு செல்ல வேண்டும். அதற்கான சிந்தனையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த அடுத்த பொதுத் தேர்விற்கு முன்பாக அல்லது இந்த விடுமுறை காலத்திலே உங்களுடைய காலத்தை ஒரு பயனுடையதாக புதியதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு விளையாட்டுத் துறையிலோ அல்லது வேறு இலக்கியத்துறையிலோ, பேச்சாற்றல் உடையவனாகவோ அல்லது ஓவியத்துறையிலோ உங்களுக்கு ஆர்வமுள்ள துறைகளை இந்த விடுமுறை காலத்தை ஒரு பயனுடைய காலமாக அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும். தேர்வுக்கு செல்ல இருக்கின்ற மாணவர்கள் முதலாவதாக உங்களுடைய பெற்றோர்களையும், வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய ஆசிரியர்களையும் போற்றி வணங்குங்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். அந்த வழியிலே பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் அதுபோல் உங்களுக்கு விருப்பமான இறைவனையும் கடவுளையும் வணங்கி நீங்கள் சென்று நல்ல முறையிலே தேர்வெழுத எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய திருவருளையும் குருவருளையும் சிந்தித்து வாழ்த்துகின்றோம்.